ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு என்ன சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி கேசிஎஸ் சர்டிஃபிகேட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கனல் கிளப் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதை எங்கே போய் நம்ம அடமானம் வைக்க போகிறதில்ல, ஒரு அவசரத்துக்கு எதுக்குமே அது யூஸ் ஆக போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டு? இப்போ கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டோட ஒரு குட்டி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20, 25, 30 அநியாயமாக கொள்ளையடிக்கிறாங்க. அதே குவாலிட்டி தான் நான் 10,000 கொடுக்குறேன். அப்புறம் என்ன இருக்குது? இது கேசிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கானுங்க. இதை வச்சு நல்லா ஏமாற்றி பணம் தான் பார்க்குறானுங்க தவிர இதனால் எந்த யூஸும் இல்லை. தயவுசெய்து குட்டி எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்களே தவிர கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் நினச்சின்னு வச்சுக்கோங்க, தெருவில் இருக்க குட்டிக்கு கூட கேசிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அது வாங்கி என்ன பண்ணுறது? இதுதான் அம்மா அப்பான்னு சொல்லி கேசியை வாங்கிடலாம். அதனால் ஒரு யூஸ் இல்லை. நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும். ஸோ வந்து கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டை பார்க்காதீங்க. நல்ல ஆளா, கரெக்டாக விற்கிறாரா, நல்ல குவாலிட்டியாக குட்டி, அதை மட்டும் பாருங்கள். ஸோ கேசிஎஸ் சர்டிஃபிகேட்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது. தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு என்ன சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி கேசிஎஸ் சர்டிஃபிகேட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கனல் கிளப் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதை எங்கே போய் நம்ம அடமானம் வைக்க போகிறதில்ல, ஒரு அவசரத்துக்கு எதுக்குமே அது யூஸ் ஆக போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டு? இப்போ கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டோட ஒரு குட்டி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20, 25, 30 அநியாயமாக கொள்ளையடிக்கிறாங்க. அதே குவாலிட்டி தான் நான் 10,000 கொடுக்குறேன். அப்புறம் என்ன இருக்குது? இது கேசிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கானுங்க. இதை வச்சு நல்லா ஏமாற்றி பணம் தான் பார்க்குறானுங்க தவிர இதனால் எந்த யூஸும் இல்லை. தயவுசெய்து குட்டி எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்களே தவிர கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் நினச்சின்னு வச்சுக்கோங்க, தெருவில் இருக்க குட்டிக்கு கூட கேசிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அது வாங்கி என்ன பண்ணுறது? இதுதான் அம்மா அப்பான்னு சொல்லி கேசியை வாங்கிடலாம். அதனால் ஒரு யூஸ் இல்லை. நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும். ஸோ வந்து கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டை பார்க்காதீங்க. நல்ல ஆளா, கரெக்டாக விற்கிறாரா, நல்ல குவாலிட்டியாக குட்டி, அதை மட்டும் பாருங்கள். ஸோ கேசிஎஸ் சர்டிஃபிகேட்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது. தேங்க்யூ.